முனுசாமி மங்கலம்ங்கிற தம்பதி நெசவு தொழில் பண்றாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டு துணியை இறக்குமதி பண்ணி விற்பனை பண்றதுனால நெசவு தொழிலாம் பாதிக்கப்படுது. வறுமையில இருந்த முனுசாமியும் அவரோட மனைவியும் வேலைக்காக தென்னாப்பிரிக்கா போறாங்க. 1898ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. தென்னாப்பிரிக்கா உச்ச நீதிமன்றம் 1913ல கிறிஸ்தவ முறைப்படி பண்ணாத திருமணம் செல்லாதுன்னு அறிவிக்குது. அங்க இருந்த பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் காந்தி தலைமையில எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. அதுல காந்தி பேசின உரையை கேட்ட முனுசாமி மங்கலத்தோட பொண்ணு ஆர்வத்தோட அந்த போராட்டத்துல கலந்துக்கிறா. அதனால அவளுக்கு 3 மாத சிறை தண்டனை கிடைக்குது. சிறையில அந்த பொண்ணுக்கு கல்லையும் மண்ணையும் கலந்த உணவு தான் தராங்க. அதை சாப்பிட்ட அந்த பொண்ணு உடல்நிலை ரொம்பவும் பாதிக்கப்பட்டு சிறையில இருந்து வெளியே வரா. மரண படுக்கையில இருந்த அந்த பொண்ணை பாக்குறதுக்கு காந்தி வராரு. அவகிட்ட சிறை சென்றதுக்காக நீ வருத்தப்படுறியான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இந்தியரோட விடுதலைக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றா. இதை கேட்ட காந்தி அந்த பொண்ணோட வீரத்தை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு. 1914ல அந்த பொண்ணு இறந்துடுறா. இந்திய நாட்டுக்கே வராம இந்தியர்களுக்காக உயிர் தியாகம் பண்ண பொண்ணு தான் தில்லையடி வள்ளியம்மை.